ரியோராஜோட 6வது மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் ராமின் லீலா. இது ஒரு காமெடி மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரியோராஜ், வர்த்திகா அப்படின்றவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இன்னும் 18 நாள் தான் இருக்குதுன்னு சொல்லி நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில், அனிருத்தோட மியூசிக்கில் பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, எஜு சூரியல் ஹீரோ நடிச்சிருக்காங்க. படம் வர டிசம்பர் 18 ரிலீஸ் ஆக போகுது. ரெட்டத்தலை படத்தோட ஓவர்சீஸ் தியேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ஐங்கரன் ஃபிலிம்ஸ் வாங்கிக்கிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் வர டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் பார்டர் 2. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 23 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆயிருக்கு. இப்போ டெரரிஸ்ட் மைன் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் ஹிந்தியில் மட்டும் 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷுக்கு இது ஒரு ப்ராஃபிட் மூவி. படம் கூடிய சீக்கிரம் OTTயில் ரிலீஸ் ஆகும். சிதார் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் எபிக். இது ஒரு லவ் அண்ட் காமெடி மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் திரௌபதி. இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் வசங்கள் சாங் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் ஜிர்வான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் எல்லாமீகே. இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் இந்த டிசம்பர் 12 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் வரும் வெற்றி. இந்த படத்தோட பசங்கள் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் T-Series ப்ரீமியர் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ ரஜினிகாந்த் நடித்து ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டரான மூவி தான் எஜமான். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 12 தலைவரோட பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 3 காலையில் 11 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் மகாசேனா. இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் பசங்கள் சாங் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லா இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் மூவி. விமல் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.